அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றியவர்களின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. குர்சி இது ஒரு அரபி மொழியிலேருந்து வந்தது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஆசனம், நாற்காலி. அல்லாஹ் இந்த உலகத்தில் 7 வானங்களை படைச்சிருக்கான். அதில் முதலாவது வானத்தில் இறை நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் அது தங்குமிடமாக இருக்குது. அல்லாஹ்வை ஈமான் கொண்டவங்க அங்கே தங்கியிருப்பாங்க. 2வது வானத்தில் வணக்கவாளர்கள் அவங்களுடைய ஆன்மாக்கள் அங்கே தங்கியிருக்கும். 3வது வானத்தில் துறவிகளுடைய ஆன்மாக்கள் அங்கே தங்கியிருக்கும். 4வது வானத்தில் ஞானிகளுடைய ஆன்மாக்கள் அங்கே தங்கியிருக்கும். 5வது வானத்திலையும் 6வது வானத்திலையும் நபிமார்களுடைய ஆன்மாக்கள் தங்கியிருக்கும். 7வது வானத்தில் ரசூல்மார்களின் ஆன்மாக்கள் அங்கே தங்கியிருக்கும். 8வது வானத்தில் இது உலுல் அஸ்மான நபிமார்களுடைய ஆன்மாக்கள் அங்கே தங்கியிருக்கும். இதுக்கு மேலே தான் அர்ஷ் இருக்கு.